சரி. அப்ப அடுத்து போடுங்கோ. நேர்மாறு சார்புகளின் வகையீடு. 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 நேர்மாறு சார்புகள். இன்வர்ஸ் சொல்லுவாங்க. நாங்க இங்க மெயினா பார்க்க போறது திரிகோண கணித இன்வர்ஸ் தான். சார்புகளுக்கும் இன்வர்ஸ் இருக்கு. அது நாங்க பெருசா ராட்டி கூட தேவையில்ல. நேர்மாறு சார்புகளின் வகையீடு. ரைட். நேர்மாறு சார்புன்றது நாங்க எங்களுக்கு முக்கியமா தேவை நான் சொன்னேன் திரிகோண கணித இன்வர்ஸ் சார்புகள் தான். சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ் பார்த்துருக்கிறோமே. பட் அந்த மாதிரி இன்வர்ஸ் சார்போட வகையீடு எப்படி வரும்? அதான் மெயினா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல. அதுக்கு மட்டும் இல்ல இன்வர்ஸ் காணப்படுது அர்த்தம். எல்லா வகையான சார்பும் இன்வர்ஸ் காணப்படும். நிறைய வகையான சார்பு இன்வர்ஸ் காணப்படும். சரி பாப்போமே. அதுக்கு முதல்ல இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிப்போம். பாருங்க, dy by dx க்கு நாங்க என்ன வரைவிலக்கணம் சொன்னோம்? dy by dx க்கு என்ன வரைவிலக்கணம் சொன்னோம்? லிமிட், திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான். லிமிட் டெல்டா x tends to 0 டெல்டா y இன் கீழ் டெல்டா x தான் நாங்க என்ன பேர் வச்சோம்? dy by dx பேர் வச்சோம். இப்ப இவரை நான் என்ன செய்யறேன் என்றால் மேலே கீழே ஒரு டெல்டா y ஆல பிரிக்கிறேன். இப்ப dy by dx சமன் லிமிட் டெல்டா x tends to 0 இவரையும் டெல்டா y ஆல பிரிக்கிறேன், இவரையும் டெல்டா y ஆல பிரிக்கிறேன். அப்ப ஒன்றின் கீழ் டெல்டா x ஓவர் டெல்டா y வருமா இல்லையா? சரிதானே? இப்ப சொல்லுங்க, டெல்டா x இன் பெருமானம் 0 அணுகினால் டெல்டா y பெருமானம் யாரை அணுகுவார்? 0. அப்ப இங்க நான் டெல்டா y போட்டு. அப்ப இவர் dy by dx ஆக இருந்தா இவர் யாரு? இவர் d dx over dy இல்லையா? டெல்டா y tends to 0 டெல்டா x இன் கீழ் டெல்டா yன்றது dx over dy தானே. அப்ப dy by dx யாருக்கு சமம் என்றால் ஒன்றின் கீழ் dx over dy க்கு சமம். இதுவும் ஒரு மிக முக்கியமான முடிவு. எழுதி நிறுவி வச்சுக்கோங்க. நேரடியா பயன்படுத்த வரும், நிறைய இடத்துல வரும். dy by dx சொல்லப்படுறது ஒன்றின் கீழ் dx by dy ஆக வரும். அப்ப எனக்கு dx by dy தான் தெரியும், dy by dx வேணுமா இருந்தா உதாரணத்துக்கு சொல்றாங்க dx by dy சமன் ஒரு 2x ன்னு சொல்றாங்க. அப்ப dy by dx என்ன வந்திருக்கும்? ஒன்றின் கீழ் 2x தலைகீழா போட்டால் சார். அப்ப dx by dy ன்றது இவராக இருந்தால் dy by dx அப்படியே தலைகீழா போட்டீங்களா சார்? சரிதானே? நிரூபிக்கோங்க. dy by dx தெரியும், இல்ல dx by dy தெரியும், அதுல இருந்து dy by dx கண்டுபிடிக்கிற முறை. எழுதி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, இப்ப யார வகையில போறோம்டா? உங்களோட டேபிள நீங்க அடுத்து சேர்க்க வேண்டிய ஆள் y சமன் sin inverse x.
அப்ப இவரை வகையிட்டால் என்ன வரும் தான் கண்டுபிடிக்க போறோம். முதல்ல சொல்லுங்க sin இன்வர்ஸ் எக்ஸ்ல வீச்சு என்ன? sin இன்வர்ஸ் எக்ஸ்ல வீச்சு sin இன்வர்ஸ் எக்ஸ்ல வீச்சு மைனஸ் பை பை டூக்கும் பிளஸ் பை பை டூக்கும் இடையில வரும். எப்பயுமே sin இன்வர்ஸ் எக்ஸுக்கான வீச்சு மைனஸ் பை பை டூக்கும் பிளஸ் பை பை டூக்கும் இடையில வரும். sin எக்ஸுக்கான வீச்சு கேட்டா sin எக்ஸ் வீச்சுன்றது sin எக்ஸ் பூஜ்ஜியமோ sin எக்ஸ் ஒன்றுக்கும் இடையில வந்திருக்கு வேணா மைனஸ் ஒன்றுக்கும் பிளஸ் ஒன்றுக்கும் இடையில sin எக்ஸ் வரும். sin இன்வர்ஸ் எக்ஸ் வீச்சு மைனஸ் பை பை டூக்கும் பிளஸ் பை பை டூக்கும் இடையில வந்திருக்கு. ரைட்? அப்ப இன்வர்ஸ் எல்லாமே பிரதான வீச்சுக்குள்ள மட்டும் வரையறுக்கப்பட்டிருக்கு. sin இன்வர்ஸ் ஒன்றின் கீழ் 2 பெருமானம் எவ்வளவு கேட்டால் பை பை 6 மட்டும் தான். அதே மாதிரி sin இன்வர்ஸ் உள்ளுக்கு ஒரு மைனஸ் கோணம் வந்திருந்தா எத்தனை கால் வட்டம் வந்திருக்கணும்? sin இன்வர்ஸ் உள்ளுக்கு ஒரு மைனஸ் ஹாஃப் வருது, எத்தனை கால் வட்ட கோணம்? மறக்க கூட எவ்வளவு? 4 கால் வட்டமாக இருந்திருக்கு. பிரதான வீச்சு 1 4. கொசுக்கு பிரதான வீச்சு 1 2. டேனுக்கு 1 4. ரைட். அப்ப இன்வர்ஸ் எல்லாமே வரையறுக்கப்படுறது பிரதான வீச்சுக்குள்ளதான். இப்ப இவரை வகையிட்டால் என்ன வரும்? சரி, முதல்ல உங்களோட ஐடியா சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? இதாலும் ஒரு ஐடியா. sin x வகையிடுங்கன்னு சொன்னால் முதற் தத்துவத்தை பயன்படுத்தி அப்படி என்ன ஒன்று செஞ்சு முடிச்சிடலாம். இன்வர்ஸ் எக்ஸ் என்ன செய்ய போறீங்க? அப்படி எழுதக்கூடாது, இல்ல இது ரெண்டும் வேற வேற ஆக்கள். sin இன்வர்ஸ் எக்ஸ்ன்றது not equal to 1 கீழ் sin x. இது யார் என்றால் sin x சாயோரா மட்டும் தான். குழப்பிக் கொள்ளக்கூடாது. sin இன்வர்ஸ்ன்றது இதான் அர்த்தம். sin x சமன் sin தீட்டா சமன் x ஆக இருந்தால் இந்த sin அங்கால போய் sin இன்வர்ஸ் ஆக மாறும், தலைகீழாக மாறாது. கவனம். என்ன செய்யலாம்? இப்ப இதை கேட்டுட்டு இதை கேட்கணும்னா ஏதோ ஒரு தொடர்பு ஒன்று இருக்க போதானே. ஏன்னா இந்த தியரியை சொல்லிட்டு சும்மா சொல்லிக்க மாட்டேனே, இவரை சொல்லிட்டு அவரை கேட்கிறேன்டால் இவரை கனெக்ட் பண்ணி அவரை செய்யுங்கன்னு அர்த்தம். என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? எனக்கு y சமன் sin இன்வர்ஸ் x தான் தெரியும், எனக்கு dy by dx கண்டுபிடிக்கணும். sin y சமன் x எடுக்கணும். ரைட்? அப்ப x சமன் sin y எடுத்தால் இப்ப சொல்லுங்க, x-க்கும் யாருக்கும் தொடர்பு இருக்குது? y-க்கு தானே. x எங்களுக்கு y குறிச்சு வகையிட்டு முடிவெடுக்கலாமா இல்லையா? அப்ப dx by dy ன்றது என்ன வரும்? dx by dy ன்றது cos y என்ற மாதிரி வரும். இவரை நாங்க y குறிச்சு வகையிடுறோம், cos y என்ற மாதிரி வந்திருக்கு. அப்ப இவர் cos y ஆக இருந்தால் dy by dx ன்றது யாரு? dy by dx ன்றது 1 over cos y. dx by dy இவராக இருந்தால் dy by dx தலைகீழா போட்டுறதான், ஒன்றின் கீழ் cos y வரும். ஆனா நம்ம தந்த சார்பு x சார்பு, x லான சார்பு. அப்ப dy by dx க்கு நாங்க இதுவரைக்கும் எடுத்த எல்லா விடைகளும் x சார்பான விடையா தான் இருந்துச்சு. அப்ப இவரை நீங்க வகையிட்டு இந்த cos y x க்கு மாத்தினா எப்படி வரும்? 1 over cos y வந்திருக்குது. இந்த 1 over cos y நீங்க x சார்புல மாத்தி எடுத்தால் எப்படி வரும்? x சமன் sin y ன்றது தெரியும், cos y கண்டுபிடிக்க போறோம். எப்படி வரும்? இந்த மாதிரி வருமோ? cos y ன்றது 1 சாய sin வர்க்கம் y வர்க்க மூலம், அதாவது 1 சாய x வர்க்கமாக இருக்கும். இதான் எங்கட sin y வகையீடாக இருக்கு, sin இன்வர்ஸ் x வகையீடாக இருக்கு. சரியோ? cos y ன்றது 1 minus sin வர்க்கம் y, cos வர்க்கம் y வர்க்க மூலம். சரிதானே? sin y ஆக cos y ஆக வரும். எழுதிக்கோங்க. டவுட் சொல்லுங்க. x சார்பா மாத்த போறோம்.
சைன் வர்க்கம் வாய்ந்தது சைன் வர்க்கம் வாய்ந்தது யாரு எக்ஸ் வர்க்கம் இருக்கு சைன் வர்க்கத்துக்கும் cos வர்க்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு 1 minus cos வர்க்கம் 1 minus sin வர்க்கம் சமம் cos வர்க்கம் 1 minus sin வர்க்கம் y சமம் cos வர்க்கம் y அவருக்கு வர்க்கம் இருக்கு சாரி அப்ப cos inverse y x தொகையிடுங்க சாரி வகையிடுங்க y சமன் cos inverse x இதை வகையிட்டு முடிச்சிட்டு y சமன் cos inverse இது எழுதலையோ எழுதி முடிச்சிட்டு அது வகையிடுங்க வர்க்கம் மூலம் 1 minus x வர்க்கம் பாருங்க cos y தானே வந்திருக்கு இந்த cos y sin சார்பு அதாவது x சார்புல மாத்த போறோம் x சமன் sin y இருந்தா x வர்க்கம்ன்றது யார் sin வர்க்கம் y அப்ப cos வர்க்கம் y சமன் 1 minus sin 1 minus sin வர்க்கம் y தான் அப்ப 1 minus sin வர்க்கம் y சமன் cos வர்க்கம் y அப்ப இந்த cos yன்றது யார் என்றால் 1 minus sin வர்க்கம் y cos வர்க்கம் y அவரோட வர்க்கம் சர்வ சமன்பாடு பயன்படுத்திருக்கிறோம் எழுதி முடிங்க எழுதி முடிச்சிட்டு y சமன் cos inverse x வகையிடுங்க சொல்லுங்க பாருங்க x சமன் cos y தானே இப்போ sin y நான் cos y மாத்துறதுக்கு என்ன செய்யணும் சர்வ சமன்பாடு முதல்ல சர்வ சமன்பாடு 1 cos வர்க்கம் y plus sin வர்க்கம் y சமன் 1 அப்போ sin yன்றத எனக்கு எப்படி மாற்றிடும் 1 minus cos வர்க்கம் அப்படி மாற்றிருக்கேன் ரைட் இதே மாதிரி தான் சொல்லுங்க என்ன சான்ஸ் -1 ரைட் ஓகே tan inverse வகையிடுங்க tan inverse x ரெண்டாவது y சமன் cos inverse x ஆகவே எனக்கு சொல்லலும் x சமன் cos y என்ற மாதிரி dx by dy சமன் minus sin y இப்போ dy by dx சமன் minus 1 கீழ் sin y sin y க்கும் cos y க்குமான தொடர்பு 1 minus x வர்க்கத்தின் வர்க்க மூலம் cos inverse tan inverse எல்லாம் வகையிடுங்க அப்ப அடுத்தது cos inverse x வகையிடுங்க cos inverse x வகையிட்டு முடிச்சாக்கள் tan inverse ஐயும் sec inverse ஐயும் cosec inverse ஐயும் வகையிடுங்க ஓ எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிடுங்க யூஸ் பண்ண வரும் பின்னுக்கு பெரிய பாடங்கள் படிக்கல வரும் இந்த உங்களோட டேபிள நீங்க அடுத்து ஃபில் பண்ண வேண்டிய ஆட்கள் இவங்க எல்லாரும் இன்வெர்ஸ் சார்புகள் எல்லாரும் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் cos inverse tan inverse மூன்றாவது y சமன் tan inverse x இந்த செக் வர்க்கம் y எப்படி x க்கு மாத்துற 1 plus tan வர்க்கம்னு மாத்து 1 plus tan வர்க்கம்ன்றது 1 plus x வர்க்கமாக வரும் ரைட் sin inverse cos inverse tan inverse அடுத்து sec cosec inverse எல்லாத்தையும் வகையிடுங்க
right? Y சமன் sec inverse x. அப்ப x சமன் sec y ன்னு எடுக்கிறோம். dx by dy sec y அங்கால tan y ன்னு வரும். இப்ப dy by dx சமன் 1 இன் கீழ் sec y into tan y. இப்ப sec y க்கு பதிலாக x ன்னு போடலும், tan y க்கு பதிலாக 1 minus 1 plus tan வர்க்கம் சமன் sec வர்க்கம். அப்ப tan y சமன் x sec வர்க்கம் minus 1 வரணும் என்ன? அப்படிதானே sec வர்க்கம் minus 1 வர்க்கம் தான் tan y ஆகும். அப்ப இங்க x வர்க்கம் சாய 1 வர்க்கம் 2 வரும். ஏன்னா பெருசா யோசிக்க வேணாம். இந்த இடத்துல x க்கு ஒரு மட்டை போட்டு வச்சுக்கோங்க. என்றால் சின்ன விலங்கு ஒரு ஆட்சி வீச்சுன்னு ரெண்டு விஷயம் இருக்கு. செக்குக்கு பிளஸ் வார எல்லா சந்தர்ப்பத்திலையும் டேனுக்கு பிளஸ் வரும்ன்றது சொல்லலாம். அதனால இந்த இடத்துல பிளஸ் 1 போட்டு வைப்பாங்க. அது பெருசா யோசிக்க வேணாம். மட்டு போட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது கோசெக், கோசெக் இன்வர்ஸ் எக்ஸ். சரி, கோசெக், கோசெக் இன்வர்ஸ் எக்ஸ். கோட்டினியூஸ் கோசெக் இன்வர்ஸ் அது கோட்டினியூஸ் எக்ஸ். கோசெக் இன்வர்ஸ் எக்ஸ். அப்ப x சமன் கோசெக் yன்ற மாதிரி வரும். ரைட். அப்ப dx by dy சும்மா வகையிட்டு கொண்டு போறது தான் மைனஸ் கோசெக் y cot yன்ற மாதிரி வரும். இப்ப dy by dxன்றது மைனஸ் 1 ஓவர் கோசெக் y cot yன்ற மாதிரி வரும். மைனஸ் 1 ஓவர் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மட்டும் போட்டுக்க சொன்னேன், எக்ஸ் வர்க்கம் சாய 1 வரும். சரிதானே? காட்டினியூஸ் எக்ஸ் வகையிட்ட என்ன வருது? பெரிய கஷ்டம் இல்ல. இங்கேயுமே பார்த்தோம் டேனும் கட்டும் ஒரே மாதிரி வரும், செக்கும் கோசெக்கும் ஒரே மாதிரி வரும், சைனும் காசும் ஒரே மாதிரி வரும் கிட்டத்தட்ட.
சாரி. ரைட். அப்ப இப்ப எனக்கு இவர வகையிட்ட என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. y சமன் tan இன்வர்ஸ் 2x. ரைட். இப்ப இந்த சார்பு வகையிட்டு சொன்னா ஃபர்ஸ்டா யார வகையிடணும்? ஆரம்பத்துல வகையிட்டு வரும். அடுக்குல வந்திருந்தா அடுக்க வகையிட்டு உள்ளுக்குள்ள வகையிட்டு இருக்கும். இப்ப இவர வகையிட்டு சொன்னா ஃபர்ஸ்டா யார வகையிடணும்? இன்வர்ஸ் வகையிடணும். இன்வர்ஸ் வகையிட்டு முடிய உள்ளுக்கு வகையிடணும். அப்ப இவர்ல இன்வர்ஸ் வகையிட்டு என்ன வரும்? dy by dx tan inverse 2x கவனமா வகையிடணும். என்னன்னு வரும்? 1 over 1 plus இவரோட வர்க்கம் வரும். அங்க x இருந்தா x வர்க்கம் வரும். 2x இருந்தா என்ன வந்திருக்கும்? அப்ப 4x வர்க்கம் வரும். ரைட். tan inverse வகையிட்டாச்சு. உள்ளுக்கு யார் இருக்கிறார்? 4x. 4x சாரி 2x. 2x வகையிட்டா 2ன்ற மாதிரி வரும். சரிதானே? உதாரணத்துக்கு எழுதிக்கோங்க. முதலாவது கணக்கு. இரண்டாவது இவரையும் செய்யுங்க. சுருக்கல் தேவையில்லை, எனக்கு வகையிட்டு மட்டும் காட்டணும் போதும். y சமன் sin inverse 1 plus 2x plus x காணும். வகையிடுங்க. என்ன வந்துச்சு? ரைட் சார். சின்ன ஆன்சர் தானே? சரி பாப்போம். அப்ப இவர வகையிட்டா வருங்க dy by dx. ஃபர்ஸ்டா sin இன்வர்ஸ் வகையிடணும். அப்ப sin இன்வர்ஸ் வகையிட்டால் 1 இன் கீழ் 1 மைனஸ் இவரோட வர்க்கம் 1 plus 2x plus x கணம் முழுவதின் வர்க்கம். இந்த இவரோட வர்க்க மூலம் தர இவரோட வகையீடு 2 plus 3x வரும். சரிதானே? விளங்கிச்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் லேசான கேள்வி தாரணி பாருங்க. எனக்கு முதல்ல சொல்லுங்க, sin இன்வர்ஸ் sin தீட்டாவோட பெருமானம் எவ்வளவு? sin இன்வர்ஸ் sin தீட்டாவோட பெருமானம் திரிகோண கணிதம் டக்குன்னு சொல்லுங்க. sin இன்வர்ஸ் sin தீட்டா தீட்டா எப்பயும் தீட்டா எப்பயும் தீட்டா சரி. sin இன்வர்ஸ் sin pi by 6 பெருமானம் எவ்வளவு? sin inverse sin pi by 6. sin pi by 6 பெருமானம் எவ்வளவு? Alright.
சைன் இன்வர்ஸ் ஆரையோட பெருமானம் எவ்வளோ? எனக்கு ஒரு இடத்துல கூட்டின்னு ஒரு இடத்துல கழிச்சு எவ்வளோ வரும்னு கேட்கிறேன். 30 பை பை 6 வருமா இல்லையா? அப்படிதானே? சைன் இன்வர்ஸ் சைன் பை பை 6 சைன் பை பை 6 பெருமானம் half. சைன் இன்வர்ஸ் half பெருமானம் பை பை 6. சைன் இன்வர்ஸ் சைன் பை பை 4 இவர பெருமானம் என்ன? பை பை 4. அப்ப சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டா சமன் சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டா சமன் தீட்டா. எப்பயும் தீட்டாவா? இல்ல. பாருங்க. சைன் இன்வர்ஸ் சைன் 5 பை பை 6 என்ன நடக்கும்? சைன் 5 பை பை 6 எவ்வளோ? சைன் 5 பை பை 6 சைன் 5 பை பை 6 எண்ணி பாருங்க. 1 2 3 எண்ணி பாருங்க எவ்வளவு வருது? 105 பை பை 6 தான் 150. நான் கேக்குறேன் சைன் 5 பை பை 6 எவ்வளோ? ஒரு நாளும் ஒன்றுக்கும் சைனுக்கும் மேற்பட்டு வராது. எவ்வளோ? பெருமானம் எவ்வளோ? சைன் 5 பை பை 6 எவ்வளோ கேட்டா கொஸ் 5 பை பை 6 சொல்றல. √3 பை இல்ல வில எவ்வளோ? சைன் 5 பை பை 6 திரும்ப இன்னொரு வருஷம் படிப்போம். சைன் 5 பை பை 6 பெருமானம் எவ்வளோ? எப்படி கண்டுபிடிக்கலாம்? சைன் 5க்கு கிட்ட உள்ள 6 மடங்கு யாரு? 6 பை. அப்ப 6 பை மைனஸ் பை பை 6. 6 பை இன் கீழ் பைன்றது 1 பை. பை மைனஸ் பை பை 6. சைன் பை மைனஸ் தீட்டான்றது யாரு? இதற்கு இப்படி எழுதலாமோ? எழுதலாம் தானே? எழுதினால் சைன் பை மைனஸ் தீட்டான்றது யாரு? சைன் தீட்டா. பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ். ரெண்டாம் கால் வட்டம். அப்ப இவர் சைன் பை பை 6 தானே? இப்ப சைன் 5 பை பை 6 பெருமானம் சைன் பை பை 6 சமனாக இருக்கும். இப்ப சைன் பை பை 6 பெருமானம் எவ்வளோ? ஹாஃப். கடைசி விட ஹாஃப் வருமா இல்லையா? ரைட். அப்ப சைன் இன்வர்ஸ் சைன் 5 பை பை 6 பெருமானம் எவ்வளோ? எவ்வளோ? பை பை 6 தான் வரும். இந்த பெருமானத்துக்கு பதிலா ஹாஃப் போடணும். அப்ப சைன் இன்வர்ஸ் ஹாஃப். இவர பெருமானம் பை பை 6 வந்து நிக்குதா இல்லையா? வேலைஞ்சு. அப்ப சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டாட பெருமானம் எப்பயுமே தீட்டா வந்து நிக்குதோ? இல்ல. எப்ப வரும் எப்ப வராது? சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டா இங்க வரும்போது தீட்டாவே வருது. சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டா சமன் தீட்டா. இந்த இங்கேயும் சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டா சமன் தீட்டா. ஆனா இங்க சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டா சமன் வேற விட வந்திருக்கு. ஏன்? சொல்லி முடிங்க. என்ன வரும்? எப்ப தீட்டா வரும் எப்ப தீட்டா வராது? அதாவது பிரதான வீச்சுல காணப்படாத கோணங்கள் எல்லாத்துக்குமே என்ன நடக்கும்? அதே விட வராது. அது இங்க பை பை 6 இருந்தா இங்க பை பை 6 வராது. பிரதான வீச்சுல இல்லாட்டி. சைனுக்கான பிரதான வீச்சு யார் யாரு? 1ம் 4ம். இது எத்தனையாம் கால் வட்டம்? 2ஆம் கால் வட்டம். 2ஆம் கால் வட்டத்துல வருமாக இருந்தால் பிரதான வீச்சு தாண்டி போயிட்டார். அப்ப வாடு கூட வேறு விட அதான் இருக்கு. இந்த 2 கோணங்களும் சைனுக்கான பிரதான வீச்சு இல்லையா? இவர் 1ஆம் கால் வட்டம், இவர் 1ஆம் கால் வட்டம். ரைட். ஆகவே எங்களுக்கு வார விட அதே கோணமாக வரும். சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டா சமன் எப்பயுமே தீட்டாவான்னு கேட்டா இல்ல. எப்ப தீட்டா? பிரதான வீச்சுல காணப்பட்டா மட்டும் தான் தீட்டா. அதே மாதிரி cos இன்வர்ஸ் cos தீட்டா சமன் இவர் தீட்டாவா? பிரதான வீச்சுல காணப்பட்டா மட்டும் தீட்டா. நாங்க எடுத்துக்கோம் தீட்டா பிரதான வீச்சுல காணப்படுற கோணம். ரைட். அப்ப இந்த முடிவுகளை எனக்கு தேவைப்பட்டா பயன்படுத்திக் கொள்ளையிலும் பிரதான வீச்சில் காணப்படுற நேரம். அப்ப tan இன்வர்ஸ் tan தீட்டா சமன் தீட்டா. அதே மாதிரி sec இன்வர்ஸ் sec தீட்டா சமன் அதுவும் தீட்டா தான். cosec இன்வர்ஸ் cosec தீட்டா சமன் அதுவும் தீட்டா தான். யார் மிச்சம்? cot இன்வர்ஸ் cot தீட்டா சமன் அதுவும் தீட்டா தான். மாறி கேட்கிறேன். cot இன்வர்ஸ் தீட்டா எவ்வளவு? cot இன்வர்ஸ் தீட்டா cot இன்வர்ஸ் தீட்டா. இங்க என்ன கேட்டோம்? sin இன்வர்ஸ் sin தீட்டா சமன் தீட்டான்றீங்க. நான் கேக்குறேன் sin இன்வர்ஸ் தீட்டா அதுவும் தீட்டா தான். அது எப்பயுமே தீட்டா தான். அது மாறாது. ஆனா sin இன்வர்ஸ் உள்ளுக்கு ஒரு கோணம் மாறணும்னு கவனமா இருக்கேன். சரிதானே? இது ஒரு நோட் மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்த கேள்விகள் இதோட சம்பந்தப்பட்ட கேள்வி. மறக்க கூட ட்ரிக் எல்லாம் படிச்சுட்டு இங்க வர்றது காரணம் அதுதான். அது விளங்காட்டி இது விளங்காது.
இவரை வகையிட்டு சொல்லுங்க. நேரடியா எல்லாரும் வகையிட்ட மாதிரி வகையிடவும் மேலும், இல்லாட்டி உங்களுக்கு வேற எதுவும் ஐடியா வந்தா அப்படி செய்யவும் மேலும். உங்களோட விருப்பம். எனக்கு y சமன் sin இன்வர்ஸ் 2x இன் கீழ் 1 plus x வர்க்கத்தை வகையிட்டு சொன்னால் போதும். இவர் அழகா சுருக்கி எனக்கு கடைசி ஆன்சர் ஒன்று வேணும். கடைசி வரைக்கும் சுருக்கி ஒரு அழகான சிம்பிள் ஆன்சர் ஒன்று வேணும். y சமன் sin இன்வர்ஸ் 2x இன் கீழ் 1 plus x வர்க்கம். வகையிட்டு அழகா சுருக்கி ஒரு ஆன்சர் சொல்லுங்க. சரியா சுருக்கி அழகான ஆன்சர் ஒன்று வேணும். வகையிட்டு மட்டும் போதும். ஃபுல்லா சுருக்கி எனக்கு ஆன்சர் சொல்லும். சுருக்கி இதெல்லாம் ஃபுல்லா சுருக்கி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்படி வரும். இப்படிதான் செய்யணும்னு சொல்லல, நீங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு சுருக்கி ஆன்சர் சொல்லுங்க. புரியலாது. டானுக்கு ரெண்டு வெளியே எடுத்தா இந்த ரெண்டு வெளியே எடுத்து இது ஃபுல்லா டேண்ட ரெண்டு வெளியே எடுத்தா டானுக்கு ரெண்டோட சேர்த்து தான். சரி யோசிச்சது சரி செய்யுங்களேன். என்ன தேடுறீங்க? சரி இதை வகையிட்டாச்சு. இப்போ இண்டெக்ஸ் அவரை வகைட்டீங்களா? சரி அப்படின்னு செய்யலும். ஆனா இங்கால எக்ஸாமன் ஏதோ ஒன்று இருந்தா தான் டிஎக்ஸ் வடிவை கண்டுபிடிக்கிறது. இது இங்காலையும் எக்ஸோட சார்பு தானே இருக்குது. கஷ்டமா இருக்கு வேணா.
சுருங்க சுருங்க ஃபுல்லா சுருக்கி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. வகைட்டு ஃபுல்லா முடியலன்னு நினைக்கிறேன். சைன் இன்வர்ஸ் வகைட்டு ஆச்சு, உள்ளுக்குள்ள ஒரு வகை இல்லை. உள்ளுக்கு ஒரு யூவின் கீழ் வி ஒன்று இருக்குது. சாரி, இப்போ இவரை கண்ட மாதிரி வகையிடுறீங்க. நான் ஒரு மெத்தட் சொல்றேன் பாருங்க. சைன் இன்வர்ஸ் இன்வர்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு வகையிட கஷ்டம் வரும். பெரிய பெரிய கோவில்லாம் வருது, வர்க்க மூலம் சிக்கலாக இருக்கு. அப்ப இந்த இன்வர்ஸ் தானே பிரச்சனை. அப்ப இந்த இன்வர்ஸை இல்லாமக்கணும்னா இந்த முழுக்கோவையும் என்னவாக மாறணும்? ஒரு சைன் தீட்டாவாக மாற்றால் சரிதானே. இப்ப சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டா சமன் தீட்டான்னு மாறிடுது. அப்ப எக்ஸுக்கு ஏதோ ஒரு பிரதீட்டை பயன்படுத்த போறோம். அந்த பயன்படுத்தி பிரதீட்ல இது முழுக்க ஒரு சைனாக மாறணும். என்ன பிரதீட் பயன்படுத்தலாம்? எக்ஸ் சமன் என்ன பிரதீட் பயன்படுத்தலாம்? ஏதோ ஒரு பிரதீட்டை பயன்படுத்தினால் இந்த முழுக்கோவையும் டான் சாரி சைன்ல மாறணும். சைன் சொல்லுவது சைன் வரணும். என்ன பிரதீட் பயன்படுத்தலாம்? இந்த வடிவங்கள் டக்கு டக்கு ஞாபகம் வரணும். என்னன்னு பாவிக்கலாம்? எக்ஸ் சமன் tan தீட்டான்னு போடலாம். எக்ஸ் சமன் tan தீட்டா போட்டா பாருங்க, 2 tan தீட்டாவின் கீழ் 1 பிளஸ் tan வர்க்கம் தீட்டா. அது யாரு? sin 2 தீட்டா. அப்ப இங்க நான் எக்ஸ் சமன் tan தீட்டான்னு ஒரு பிரதீட்டை பயன்படுத்தினால் உங்களோட y கோவை பாருங்க, sin இன்வர்ஸ் உள்ளுக்கு 2 tan தீட்டாவின் கீழ் 1 பிளஸ் tan வர்க்கம் தீட்டான்னு வரும். இந்த இவர் அப்படியே sin 2 தீட்டான்னு படிச்சிருக்கிறேன். அப்ப sin இன்வர்ஸ் பிரதான வீச்சில் காணப்படும் எடுத்துக்கோமே, கடைசியா 2 தீட்டான்னு வரும். இப்ப yன்றது தீட்டாவிலான சார்பு, தீட்டான்றது எக்ஸிலான சார்பு. இப்ப dy by dx கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? அப்படிலாம் செய்யக்கூடாது. எக்ஸ் சமன் tan தீட்டா, y சமன் 2 தீட்டா. ரைட். அப்ப இவரை நீங்க தீட்டா குறிச்சு வகையிடலாம். இவரையும் என்ன செய்யலாம்? எக்ஸையும் தீட்டா குறிச்சு வகையிடலாம். அப்ப dy by d தீட்டா தெரியும், dx by d தீட்டாவும் தெரியும். அது ரெண்டையும் பயன்படுத்தி செயின் ரூல் பாவிக்கலாமா இல்லையா? ரைட். அப்ப பயன்படுத்தி கண்டுபிடிங்க என்ன விட வருது. dy by d தீட்டா சமன் 2 வரும். அது மாதிரி dx by d தீட்டான்றது sec வர்க்கம் தீட்டான்னு வரும். அப்ப dy by dx-க்கான சமன்பாடு dy by d தீட்டா தர d தீட்டா by dx. இப்படியும் போடலாம் அல்லது இப்படியும் போடலாம். dy இன் கீழ் d தீட்டா, இவர் ஒன்றின் கீழ் dx by d தீட்டா தானே. d தீட்டா by dx ஒன்றின் கீழ் dx by d தீட்டா தானே. அவர் இப்படியும் போடலாம். இந்த ரெண்டு முறைகள்ல எப்படியும் எழுதி காட்டலாம். அப்ப dy by dx சமன் dy by d தீட்டா 2 dx by d தீட்டா sec வர்க்கம் தீட்டா. அப்ப தீட்டானது நாங்க போட்ட கணியம் தானே, அவர் இல்லாமக்க 2 கீழ் 1 பிளஸ் எக்ஸ் வர்க்கம்னு போடலாம். பாத்தீங்களா எவ்வளவு அழகா ஆன்சர் வந்துச்சு. இதை மாதிரி யோசிக்க வேண்டிய இன்னொரு 2-3 கணக்கு தரேன், செய்யுங்களேன்.
7 கணக்கு. இந்த பிரதீடுலாம் நீங்க தான் யோசிக்கணும். எது வச்சா லேசா இருக்குன்ற மாதிரி. யாரு பிரச்சனைக்குரியாள் அவர் இல்லாம ஆக்குறதுக்கு என்ன பிரதீடு அப்படிதான் யோசிக்கணும். சைன் இன்வர்ஸ் வந்தா சைன் தீட்டா வரணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பிரதீடு சொல்லுங்க. இந்த கேள்வி சொல்றீங்களா? மூன்றாவது. cos 2 தீட்டாட வரும். எக்ஸுக்கு நீங்க இப்ப என்ன பிரதியில் பயன்படுத்துறீங்க? tan தீட்டா அதே மாதிரி வரும். cos 2 தீட்டான்னு வரும். ரைட். ரெண்டாவது x சமன் tan x னே வைக்கலாம். x சமன் tan தீட்டானு. இது ரெண்டே எழுத தேவையில்ல. ஏதோ ஒன்று எழுதுங்க. அப்போ நான் ஒரு இப்படி எழுதலாம், ஒன்றாட்டி இப்படி எழுதலாம் சொன்னேன். ரெண்டாவதுக்கும் அதே பிரதியிடு தானே. y சமன் x சமன் tan தீட்டா. இங்கேயும் அதே பிரதியிடு தான். அப்ப இங்க வச்சு நான் dx by d தீட்டா கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. sec வர்க்கம் தீட்டா. y சமன் உங்களுக்கு வரப்போற tan இன்வர்ஸ் 2 tan தீட்டாவின் கீழ் 1 மைனஸ் tan வர்க்கம் தீட்டா. 1 மைனஸ் tan வர்க்கம் தீட்டா.
சமன் tan 2 தீட்டா. அப்ப இவர் y சமன் 2 தீட்டான்னு வருவார். சரியோ, இப்ப இவருக்கு நீங்க திரும்ப இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன செய்யலாம்ல, இது ஒரு சமன்பாடு, y சமன் 2 தீட்டான ஒரு சமன்பாடு தானே. அப்ப சமன்பாடுக்கு இங்கால என்ன செய்யறோமோ அதே வேலை அங்காலையும் செஞ்சால் சரி. அப்ப இங்கால நீங்க dy by dx கண்டுபிடிக்கணும்னா இவர் என்ன செய்யணும்? யார் குறிச்சு? x குறிச்சு வகையிடணும். அப்ப இவர் x குறிச்சு வகையிட்டால் இவரையும் என்ன செய்யணும்? x குறிச்சு வகையிடணும். அப்ப dy by dx சமன் தீட்டானது ஒரு சார்பு தானே. dy by dx சமன், அப்ப இங்கால பக்கம் நீங்க x குறிச்சு வகையிட்டால் அங்கால பக்கம் x குறிச்சு வகையிடணும். இப்ப ரெண்டு மாறிலி அப்படியே இருக்கட்டும். தீட்டாவை x குறிச்சு வகையிட்டால் d theta by dx. இப்படி ஒரே வரியில போட்டாலும் பரவாயில்லை. இப்ப dx by d theta உங்களுக்கு தெரியும். d theta by dx அவரோட தலைகீழாக வரும். இப்படி வரும். 2 ன் கீழ் 1 plus x. அப்படியும் செய்யலாம். எது? அஞ்சாவது. சரி, இப்ப சைன் இன்வெர்ஸ் உள்ளுக்கு சைன் வரணும். அப்படிதானே, சைன் வரணும். முதலாவது பிரச்சனை இன்வெர்ஸ். உள்ளுக்கு சைன் கொண்டு வர போறோம் தெரியுது. இல்ல வர்க்க மூலம் ஒரு பிரச்சனை தானே. வர்க்க மூலத்தை இல்லாமக்கணும் என்றால் அந்த 1 plus x வர்க்கம் ஒரு முழுவதின் வர்க்கமாக வரணும். இல்ல ஒண்ணு திரும்ப வர்க்க மூலம் வரும். வர்க்க மூலத்தை இல்லாமக்கிறதுக்கு என்ன செய்ய சொல்றேன், அந்த 1 plus x வர்க்கம் யாருடைய ஒருத்தர் ஒரு முழுவதின் வர்க்கமாக வந்தால் சைன் வர்க்கமாவோ இல்லாட்டி கொஸ் வர்க்கமாவோ வந்தா வர்க்க மூலத்தை இல்லாமக்கிறோம் இல்லையா. விளங்கும். 1 plus x வர்க்கம்ன்றது வர்க்க மூலத்துக்கு உள்ளுக்கு தானே இருக்குது. அப்ப அந்த வர்க்க மூலத்தை வச்சு கொண்டு யோசிக்கிறதும் கஷ்டம் மாதிரி இருக்குது. அப்ப நீங்க அடுத்து யோசிங்க 1 plus x வர்க்கம் ஒரு முழுவதின் வர்க்கமாக எழுதலுமா, ஒரு சைன் வர்க்கமாவோ கொஸ் வர்க்கமாவோ டான் வர்க்கமாவோ இல்லை செக் வர்க்கமாவோ அப்படி எழுதணும்னு யோசிக்கப்படும். அப்ப எக்ஸுக்கு என்ன பிரதியிட்டு பயன்படுத்தினா அந்த முழுவதின் வர்க்கமாக வரும். மூன்றாவது அதே தானே, y சமன் cos inverse 1 minus x வர்க்கம் அதே பிரதியீடு திரும்பவும். இது cos 2 தீட்டான்னு வரும். திரும்பவும் அதே மாதிரி dy by dx சமன் 2 d theta by dx. இப்ப dx by d theta சமன் sec வர்க்கம் தீட்டா. ஆகவே dy by dx சமன் 2 ன் கீழ் sec வர்க்கம் தீட்டா 2 ன் கீழ் 1 plus x.
இப்போ நாலாவதுக்கு என்ன பிரதியீடு? சைன் தீட்டா. ரைட், செஞ்சு முடியும். இல்லை, அப்படி எழுதுறது 1 + x வர்க்கம்னா முழுவதின் வர்க்கமூலம். அது நீங்க தனித்தனி வர்க்கமூலம் எழுதலாம். இப்போ நீங்க என்ன யோசிக்கணும், இந்த வர்க்கமூலத்தை இல்லாமக்க என்ன பிரதியீடு பயன்படுத்து? எக்ஸுக்கு ஒரு பிரதியீடு பயன்படுத்தினால் 1 + x வர்க்கம்ன்றது ஒரு முழுவதின் வர்க்கமாக வந்தால் வர்க்கமூலம் இல்லாம அப்படியா? அப்ப எக்ஸுக்கு என்ன பிரதியீட்டை பயன்படுத்தி ஒரு முழுவதின் வர்க்கமாக எடுக்கலாம்ன்ற மாதிரி யோசிங்க. லேசா யோசிங்கன்னு ஒரு பார்ப்போம். நாலாவது கஷ்டம் இல்லை. எக்ஸ் சமன் சைன் தீட்டான்னு வச்சால் சைன் 3 தீட்டா உள்ளுக்கு வரும். dy by dx சமன் 3 d theta by dx. d theta by dx dx by d theta கண்டுபிடிச்சு கொண்டு தலைகீழா போட்டுடலாம். கஷ்டம் இல்ல, கரைச்சலையில ஆடவும். அடுத்தது நாலாவது கொஞ்சம் அஞ்சாவது அது நீங்க யோசிங்க. ஒன்று சொல்லியாச்சு, அப்ப வச்சு நீங்க யோசிங்க. tan இன்வெர்ஸ் யாரு வரணும்? tan இன்வெர்ஸ் யாரு வந்தா tan தீட்டா tan வரணும். அப்ப tan வரக்கூடிய மாதிரி அவரை எப்படி உடைக்கலாம் யோசிங்க. இல்லாட்டி பிரதியீடு தான் பயன்படுத்தணும்ன்றதும் இல்லை. சரி, பிரதியீடு தான் பயன்படுத்தணும்ன்றதும் இல்லை. கொஞ்சம் யோசிங்க. உள்ளுக்கு tan வந்துட்டால் சார், டேனை கொண்டு வந்துட்டோம்னா கணக்கு முடிஞ்சு. சரி, அப்ப இன்னொரு ரகசியம் மறுத்தான், யார்கிட்டையும் சொல்லக்கூடா, நான் சொல்லித்தான்னு சொல்லி எக்ஸாம்ல பயன்படுத்தவே கூட, அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரியில பயன்படுத்தவே கூட. பாருங்க, tan இன்வெர்ஸ் எக்ஸையும் tan இன்வெர்ஸ் ஒய்யையும் கூட்டினால் ரெண்டே ஒரே tan இன்வெர்ஸ் எழுதினா எப்படி வரும்? ரெண்டே ஒரே tan இன்வெர்ஸ் எழுதினா x plus y கீழே 1 - x y வரும். ரைட், tan இன்வெர்ஸ் எக்ஸையும் tan இன்வெர்ஸ் ஒய்யையும் கூட்டி ஒரே tan இன்வெர்ஸ் எழுதினால் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டி வர கூட இப்படி தான் இருக்கு. tan இன்வெர்ஸ் x plus y இன் கீழ் 1 - x y. அப்ப இங்க மைனஸ் வந்திருந்தா என்ன வந்திருக்கும்? x minus y 1 plus x y வரும். தேவைப்பட்ட ட்ரிக்னோமெட்ரி கேள்வியை தவிர வேற எங்கேயாலும் தேவைப்பட்ட நேரடியாக பயன்படுத்திக் கொள்ள. அதே மாதிரி இன்னொரு முடிவும் இருக்குது. என்னது? சைன் இன்வெர்ஸ் எக்ஸையும்
cos inverse x கூட்டினா என்ன வரும்? sin inverse x cos inverse x கூட்டினா சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். என்ன வரும்? என்ன வரும்? 5/2 வரும். சரியோ sin inverse x ஐயும் cos inverse x ஐயும் கூட்டினால் 5/2 வரும். நம்பலாம் இருக்கு. ரைட் ஓகே பாருங்களேன். sin தீட்டான்றது cos π/2 மைனஸ் தீட்டா தானே? இப்படி எழுதலாம் தானே? இப்ப நான் இந்த கோணத்தை தீட்டான்னு வைக்கிறேன். அப்ப இவர் 90 மைனஸ் தீட்டா. இது x, இது y, இது z ன்னு வெச்சுக்கோ. ரைட் அப்ப cos தீட்டாக்கு வர சமன்பாடு என்னன்னு வரும்? y இன் கீழ் z இல்லையா? அது இப்படி என்ன இருங்க வர. sin தீட்டா சமன் x ன்னு எடுப்போம். இப்ப தீட்டா சமன் sin இன்வர்ஸ் x. இந்த தீட்டா எனக்கு போட்டிருக்கேன் cos π/2 மைனஸ் x. π/2 மைனஸ் தீட்டா சமன் x ன்ற மாதிரி வரும். சரிதானே? இப்ப இந்த கொஸ்டினை இங்கே அனுப்பிவிட்டால் cos இன்வர்ஸ் x சமன் π/2 மைனஸ் தீட்டான்னு வருமா இல்லையா? இப்ப இந்த தீட்டான்றதான் யாருங்கட? cos இன்வர்ஸ் x சமன் π/2 மைனஸ் sin இன்வர்ஸ் x. அப்ப ரெண்டையும் கூட்டினா π/2 வரும். சரிதானே? ட்ரிக்னோமெட்ரியை தவிர வேற எங்கேயாலும் தேவைப்பட்டா இது ரெண்டையும் பயன்படுத்திக் கொள்ளு. சரி சும்மா சொன்ன தேவைப்பட்டா பயன்படுத்தும். சொல்றதெல்லாம் வச்சுக்கொண்டு கணக்கு யோசிக்கவும் கூட எனக்கு எதெல்லாம் ஞாபகம் வருதோ எல்லாம் சொல்லி விட்டு போவேன். அதுக்கு தேவைப்பட்டா பயன்படுத்துங்க அவ்வளவுதான். தேவைப்படுமா இல்லையான்றது நீங்க முடிவெடுங்க. அஞ்சாவதுக்கு என்ன பிரதிநிதி பயன்படுத்துறீங்க? அஞ்சாவது செஞ்சீங்களோ? அஞ்சாவது சரி சரி. இப்படிதான் அஞ்சாவது ஐடியாவும் வரலாட்டி வளமையான மாதிரி வகைட்டு வச்சிடணும். ஆனா ஏதாவது ஷார்ட் கட் தெரிஞ்சா அப்படி பாவிக்கலுமாண்டும் யோசிக்கணும். ஏண்டா இவரை வகைட்டுறதை விட இந்த மாதிரி கோவில வகைட்டுற லேசு. ஏன்னா ஷார்ட் கட் டக்குன்னு ஐடியா வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. டக்குன்னு போட்டோம் ஆன்சர் எடுத்த மாதிரி இருக்கணும். ஆன்சர் வரலாட்டி அங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுல என்ன ஷார்ட் கட்னு சொல்லி தெரிஞ்ச மாதிரி வகைட்டுட்டு விட எடுக்க பழகணும். சாரி அப்ப இங்க முதலாவது பிரச்சனை சைன் இன்வர்ஸ். ரைட் முதலாவது பிரச்சனை சைன் இன்வர்ஸ். அப்ப சைன் இன்வர்ஸ் இல்லாம உள்ளுக்கு வர முழுக்கோ என்ன வந்திருக்கணும்? ஒரு சைனா இருக்கணும் இல்லையா? அப்ப எக்ஸுக்கு ஏதோ ஒரு பிரதியிட்ட பயன்படுத்தி இவர் அப்படியே சைன் தீட்டாவா மாத்த போறோம். அடுத்த பிரச்சனை இவர் 1 பிளஸ் எக்ஸ் வருதுல வர்க்க மூலம். இந்த வர்க்க மூலமும் வச்சுக்கொண்டு கணக்கு செய்யறது கஷ்டம். ரைட் அப்ப வர்க்க மூலத்துக்குள்ள சைன் வரவும் கூட அந்த மாதிரி கேஸ் வரவும் கூட. அப்ப இந்த வர்க்க மூலத்தை இல்லாமக்கிறதுக்கு எக்ஸுக்கு ஏதோ ஒரு பிரதியிட்ட பயன்படுத்தி 1 பிளஸ் எக்ஸ் வர்க்கம்ன்றது ஒரு நிறை வர்க்கமாக வந்தால் ரைட் இப்படி ஒரு நிறை வர்க்கமாக வந்தால் இவரோட வர்க்க மூலம்ன்றது வர்க்க மூலம் கேன்சல் ஆயிருந்தானே. அப்ப இந்த எக்ஸுக்கு நீங்க என்ன பிரதியிட்ட பயன்படுத்தி இவர் ஒரு முழு நிறை வர்க்கமாக எடுக்கலாம். எக்ஸுக்கு tan தீட்டா போடலாமா இல்லையா? 1 பிளஸ் tan வர்க்கம் தீட்டான்றது செக் வர்க்கம் தீட்டா வர்க்க மூலம் எடுத்துவிட்டால் செக் தீட்டா வரும். அதை வச்சு முடிவெடுக்கவும் கூட இவருக்கு எக்ஸ் சமன் tan தீட்டாவை போட்டு இவருக்கு எக்ஸ் சமன் tan தீட்டாவை போட்டு சுருக்கி வார கோவையில உங்களுக்கு சைன் வரணும். வரலாறு நீங்க வச்ச பிரதி இருப்பில விளங்குவா. இப்ப சைன் சொல்லுக்கு சைன் தீட்டா வராம வேற ஒரு tan தீட்டா வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு செய்யலாம். ஏன்னா அப்ப எக்ஸ் சமன் tan தீட்டான்னு ஒரு ஐடியா எடுத்து இந்த வர்க்க மூலத்தை இல்லாமக்கலாம்ன்றது முதலாவது முடிவு. எக்ஸ் சமன் tan தீட்டாவை போட்டால் இவரை சுருக்கி வார விட இந்த முழுக்கோவையும் சுருக்கி வார விட சைன் வரலாட்டி அது அடுத்த பிரச்சனை. உங்களோட பிரதியீடு பொருத்தம் இல்லை. யோசிக்கலாம் எடுக்கணும். எக்ஸ் சமன் tan தீட்டாவை போட்டு பாருங்க என்ன நடக்குது.
சும்மா பிரதிட்டு பார்ப்போம் இவருக்கு என்ன நடக்குது. tan தீட்டாவின் கீழ் sec தீட்டான்னு வரும். அப்ப இவர் சைனின் கீழ் cos, இவர் ஒன்றின் கீழ் cos. இந்த சுருக்கி விட்ட sin தீட்டா வருது. அப்ப கரைச்சல் இல்லை. y சமன் தீட்டான்னு வரும். y சமன் தீட்டாவாக இருந்தால் dy by dxன்றதும் dy by dxன்றதும் d theta by dx சமனாக வரும். d theta by dx என்னங்கட ஒன்றின் கீழ் sec வர்க்கம் தீட்டா, ஒன்றின் கீழ் 1 plus x வர்க்கம். ஆறாவது கேள்வியை நல்லா யோசிங்க, கவனமா யோசிங்க. சுருக்குங்க tan inverse x இன் கீழ் ஐடியா மஞ்சோ யோசிங்க யோசிங்க யோசிங்க. x இன் கீழ் 1 plus 12x வர்க்கம். அப்ப இவருக்கு பிரதிட்ட பயன்படுத்தி எதுவும் கொண்டு வரையில மட்டும் பார்த்தால் சிக்கல் மாதிரி தான் படுதானே. வேற என்ன செய்யலாம்? உள்ளுக்கு முழுக்கோயும் tan சார்புல வந்தால் கணக்கு முடிஞ்சு. x இன் கீழ் 1 plus 12 tan வர்க்கம் x இனை ஒரு tan சார்புல கொண்டு வந்தா கணக்கு முடிஞ்சு. அப்ப முழுசா டானுக்கு மாத்தலாம். என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு ஐடியா? பன்னெண்டு இல்லாம மாதிரி யோசிக்கலாம், பரவாயில்ல. எப்படியோ இதை என்ன செஞ்சு டேனா மாத்திட்டா கணக்கு முடிஞ்சு. அப்ப இதை அப்படியே டேனா மாத்துறதுக்கு என்ன செய்யலாம்? பிரதியில பயன்படுத்த இயலுமா, இல்லாட்டி வேற எதுவுமா என்ன செய்யலாம்? வந்ததுக்கு ஏதாவது உருப்படியா செய்ய முடியாது, அது இல்லை. அப்படி இருக்குதுன்னா ரைட், ஓகே. பாருங்க, நான் இவரை இப்படி யோசிக்கிறேன். இப்ப இதெல்லாம் என்ன சொல்ற, தியரி மாதிரி ஒன்றும் இல்ல, யோசிக்கிற முறைகள் தான். tan inverse உள்ளுக்கு x இருக்கிறார், கீழே 1 plus 4x 12x வரைக்கும் இருக்கு. இந்த x நான் இப்படி எழுதுறேன், சரியா பிள்ளையான்னு சொல்லுங்க. y சமன் tan inverse 4x minus 3x போடலாமா? x போடலாம் தானே. கீழே 1 plus 12x வர்க்கம் நான் இப்படி போடுறேன், 4x தர 3x போட்டு. இப்ப இவரை பார்த்தால் ஏதாவது ஒரு ஃபார்மேட் ஞாபகம் வருதா? என்ன ஞாபகம் வருது? அதே தான் ஞாபகம் வருது. அப்ப இப்படி விட வரும். tan inverse 4x இல்ல minus tan inverse 3x, அப்படிதானே?
பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒயின் கீழ் ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய்னு வந்திருக்கு. ஒரே tan இன்வர்ஸ் உள்ளுக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒயின் கீழ் ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய். அப்ப ரெண்டு tan இன்வர்ஸை கூட்டினால் ஒரே tan இன்வர்ஸா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ரெண்டு tan இன்வர்ஸை கழிச்சால் ஒரே tan இன்வர்ஸா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அப்ப இந்த ஒரே tan இன்வர்ஸ் எனக்கு உடைச்சி இப்படி எழுதணும்னு சொல்லுங்க. tan இன்வர்ஸ் 4x நடுவுல என்ன வரும்? பிளஸா மைனஸா? மைனஸ் மைனஸ் அங்கால tan இன்வர்ஸ் 3x. எனக்கு இவர் இப்படி எழுதி இருந்தானே இப்ப இவரை வகையிடலாமா இல்லையா? ரைட், வகையிடுங்க ஆன்சர். அப்ப இதை சொல்லிட்டால் 7வது கேள்வியை சொல்லாம செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை. இவரை வகையிட்டு எடுத்தால் dy by dx சமன் ஒன்றின் கீழ் ஒன்று சக 16x வர்க்கம் தரனா ஒன்றின் கீழ் ஒன்று சக 9x வர்க்கம் தரம். இப்ப 7வது கேள்வி சரியா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏழாவது கேள்வி. ரைட், ஏழாவது கேள்வி. இப்போ நீங்க சுருக்கிட்டு போறதை எதை நோக்கி போகணும்? உங்களோட விருப்பம். உங்களுக்கு tan வந்துட்டார் சார். என்ன சார் செஞ்சு 1 plus tan வர்க்கம் சார் கொசால பிரிக்கவானு சொல்லல, பிரிச்சு பாருங்க. பிழைச்சா திரும்ப வெட்டுவோம், திரும்ப செய்வோம். ஒன்று எங்க போச்சு?
1 right. 1 minus tan x in kil 1 plus tan x. என்ன நடக்குது வந்துச்சா செஞ்சீங்க எப்படியும் உள்ளுக்கு டேன் வந்துட்டால் பிரச்சனை முடிஞ்சு அப்படிதானே இப்ப டேனை கொண்டு வர என்ன செய்யலாம் தான் யோசிக்கணும் நீங்க இப்ப சரி யோசிங்க 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 அடுத்த கேள்வி செஞ்சு பாருங்க பிழை வருமோன்னு யோசிக்க கூட பிழை வந்தா திரும்ப செய்வோம் சரி 1 minus tan x in கீழ் 1 plus tan x அதை வச்சுக்கொண்டு ஈஸா tan ஆயிட்டால் சரி கணக்கு முடிச்சு 1 minus tan x in கீழ் 1 plus tan x அடுத்தது ரைட் சொந்தமா யோசிச்சுனா நல்லா இருந்திருக்கு tan pi by 4 minus tan x in கீழ் 1 plus tan pi by tan 4 ரைட் ஏன்னா எக்ஸாம்பிள் தர கூட கேள்வி பேர் மட்டும் தான் தருவாங்க வேற ஒன்றும் தர மாட்டான் மிச்செல்லாம் கூட பொறுப்பு சரி பாருங்க நான் மேலே கீழே cos x ஆல பிரிச்சு விடுறேன் மேலையும் கீழையும் cos x ஆல பிரிச்சால் உங்களுக்கு வார ஆன்சர் பாருங்க 1 minus tan x in கீழ் 1 plus tan x னு வரும் இப்ப இவரை ஃபுல்லா நாங்க டேனுக்கு தான் மாத்த போறோம் அப்ப இவரை ஃபுல்லா நான் டேனுக்கு மாத்துறதுக்கு என்ன செய்ய போறோம்னா இவரை tan pi by 4 போட்டுறேன் அதாவது இந்த ஒன்றை நான் tan pi by 4 போட்டு மைனஸ் அங்கால tan x அப்படியே இருக்கட்டும் கீழே 1 பிளஸ் இந்த இடத்துல ஒன்று தெரியுதா tan x ஒன்று தர tan x தானே ஆக இவர் எனக்கு இப்படி போடலாமோ tan pi by 4 தர tan x மாதிரி இப்ப இவர் யாரு இவர் யாரு tan pi by 4 minus x தானே இவர் tan a minus tan a minus b விரிவு தான் இவர் இப்ப இவர் எனக்கு சொல்லலும் tan pi by 4 minus x மாதிரி அப்ப tan inverse tan pi by 4 minus x முடிஞ்சு அப்ப இவங்க ரெண்டு கேன்சல் ஆகி போனால் உங்களுக்கு வர y-க்கான பெருமானம் பாருங்க pi by 4 minus x-ன்ற மாதிரி வரும் அப்ப இவர வகையிட சொன்னால் dy by dx சமன் இவர் என்ன ஃபார்மேட் pi இன் கீழ் 4ன்றது என்ன ஃபார்மேட் u over v u over v மாறிலி பைன்றது ஒரு மாறிலி அப்ப pi by 4 மாறிலி வகையிட்டால் 0 வரும் x வகையிட்டான வரும் உண்டு வரும் கடைசி ஆன்சர் மைனஸ் கொண்டு வரும் தெளிவா இருக்கணும்
dy by dx என்ன வரும்? dy by dx என்ன வரும்? dy by dx என்ன வரும்? dy by dx 0. நால முன்னால போட்டு பை கணக்கு போட்டு வைக்கிறீங்க, இதுவும் 0. பை ஒரு மாறிலி தானே, பை மாறிலி தான், பையில அடுக்கு எல்லாமே மாறிலி தான். சரி, அப்ப இன்னொரு கேள்வி, கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டிய கேள்வி. பகையிடுங்க. 8வது கேள்வி. யார்கிட்டையும் கேட்கறல, உங்களோட பாட்டில் செய்யுங்க. என்ன செய்யலாம்? செயின் ரூலும் தேவைப்படாது, இவ்வளவுதான் ஆன்சர். ஏன்னா இவரை சுருக்கி நாங்கள் tan pi by 4 minus x போட்டிருந்தாங்க. அப்போ இந்த tan இன்வெர்ஸுக்கு tan கேன்சல், சுருக்கினால் pi by 4 minus x வரும். pi by 4 ஆகிட்டால் 0, minus x ஆகிட்டால் minus. சரி, அப்போ இவரை யோசிங்களா பார்ப்போம். அதை விட தான் வரும். ஆனால் எவ்வளவு பெரிய கோவம் வரும்னு யோசிச்சு பாருங்க. செய்யலாம், சுருக்கி எடுத்தீங்கன்னா கடைசி ஆன்சர் வரும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதில் ஷார்ட்கட் இருக்கான்னு யோசிங்க. இந்த கணக்கு மட்டும் இல்லை, எந்த கணக்கு தொட்டுறாலும் அப்படிதான். ஒரு 2 மெத்தட் கையில வச்சுக்கோங்க. ஒன்று வளமையா எல்லாரும் செய்யற மெத்தட், இன்னொன்று உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு மெத்தட். 2 மெத்தட் கையில வச்சுக்கொண்டு செய்ய பார்க்கணும் எல்லா கேள்வி. ஒரு மெத்தட் இல்லாட்டி இன்னொரு மெத்தட் மாதிரி. அப்போ ஒரு ஐடியாவுமே இல்லாட்டி கடைசியா எங்க கை வச்சிடலாம், இவர வளமையான மாதிரி 1 கீழ் 1 பிளஸ் இவர வர்க்கம் அடுத்து இவர வகையில அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி செய்ய போனா பெரிய கோவைகள் பெரிய வேலைகள் வரும் மாதிரி விளங்கினால் ஏதாலும் ஷார்ட்கட் இருக்குதா? இவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்மேட்ல சின்னதா மாத்திக்கொள்ள இயலுமா? இப்ப நீங்க வைக்கிற பிரதியீட்டுல கணக்கு இன்னும் பெருசா போனால் அது பிரதியீடே இல்லை. அதுல தெளிவா இருக்கேன். tan inverse இருக்குது, இன்னொரு பிரதியீடு வைக்கிறீங்க, 4 tan inverse வருது, அது பெரிய பிரச்சனை. அதனால நீங்க வைக்கிற பிரதியீடு பொருத்தமான பிரதியீடாம இருக்கேன். சரி, யோசிங்க கவனமா, எப்படி சுருக்கலாம், என்ன செய்யலாம்ன்ற மாதிரி. டேனுக்கு tan 3 θ இருக்குது, நாங்கள் நேரடியாக பயன்படுத்த வராது. இவர் அப்படி உடைக்க மேலான பிரக்கெட் நீக்கிற மாதிரி tan 2 plus tan 3x அப்படி எழுதவும் மேலும். இந்த ஃபார்மேட் இருந்தால் இப்படி எழுதலாம், மற்றபடி அப்படி எழுத. யோசிங்க யோசிங்க.
சரி, ஏதாலும் ஒன்று எழுதி பாருங்க, தெரிஞ்ச ஏதாலும் ஒன்று. பாப்போம். tan ஃப்ரீதில தேவைப்படாது. இல்ல, அது tan கனமெல்லாம் வரும், இதுக்கும் அது சம்மந்தமே இல்லை. சாரி, ஐடியா இல்லையோ? என்ன செய்யலாம்? இப்ப இப்படி யோசிங்களா? இப்ப இந்த மாதிரி ஃபார்மேட்ல இவரை மாத்தனமாக இருந்தால், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இவரை கொண்டு வந்துட்டால் இதை வந்து வகையிட்டு இதை என்ன செஞ்சிடலாம். அப்ப இவரை கொண்டு வரணுமாக இருந்தால் இந்த இடத்துல யாரு வேணும்? கட்டாயம் உண்டு வேணும். இங்க பிளஸ் வந்தாலும் சரி, மைனஸ் வந்தாலும் சரி, இங்க வார இலக்கம் என்ன? கட்டாயம் உண்டு தானே? அப்ப இங்க 3 இருக்கிறார். இந்த 3 நான் உண்டா மாத்திட்டு யோசிப்போம் ஏதாலும். சரியோ பிள்ளையோ தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா இந்த இடத்துல 3 வச்சு ஒண்ணு செய்யலான்றது மட்டும் எனக்கு தெரியும். வேலை ஆன்சர் எடுக்கலுமா எடுக்கலான்றது உங்களோட முடிவு. இந்த இடத்துல 3 வச்சு ஒன்றும் செய்யலாம். tan inverse x plus tan inverse y வந்தாலும் சரி, tan inverse x minus tan inverse y வந்தாலும் சரி, கட்டாயம் இங்க வார இலக்கம் என்னவா இருக்கும்? ஒன்று தானே? ரைட், ஓகே. அப்ப இங்க 3 இருந்தால் அவர் உண்டா மாத்த என்ன செய்யலாம்? 2 கழிக்கணும்னு சொல்லக்கூடாது, வேற எதுவும் சொல்லுங்க. என்ன செய்யலாம்? 3ஆல பிரிச்சு விட்டுலாம். இந்த மேலங்கில 3ஆல பிரிச்சுட்டு யோசிங்க. எங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுருக்கி எடுக்கிறது தான். பொடி கொஞ்சம் சரி, கொஞ்சம் இல்லை. உங்களுக்கு அந்த என்ன ஃபார்மேட் வருன்றது மனசுல வச்சுக்கொள்ள. அப்ப 3ஆல பிரிக்கலாம்ன்றது நல்ல ஐடியா தான். அதுக்கப்புறம் 3ஆல பிரிப்போமே. வந்துச்சா? ரைட் சார். இப்ப இவரை பார்த்தா என்ன தெரியுது? இப்ப தெரியும் பாருங்க, இது ஒரு ஏ மாறி, இது ஒரு பி மாறி, 1 மைனஸ் ஏபி, அதே பெருக்கம் வருதா இல்லையா? ஏ பிளஸ் பி இன் கீழ் 1 மைனஸ் ஏபி. அப்ப இவர் எனக்கு tan இன்வர்ஸ் ஏ பிளஸ் tan இன்வர்ஸ் பி எழுதுறது தானே? அதே ஃபார்மேட் தானே வரும். அப்ப y சமன் tan இன்வர்ஸ் 2 இன் கீழ் 3 பிளஸ் ஒரு tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்ற மாதிரி வரும். இப்ப இவரை வகையிட்டா என்னன்னு வரும்? எவ்வளவு? 0 வரும். ஏன்? 2 இன் கீழ் 3 ஒரு நம்பர், ஒரு மாறிலி, எக்ஸ் இல்லாங்க. அப்ப இவர் 2 இன் கீழ் 3 இருந்தால் tan இன்வர்ஸ் 2 இன் கீழ் 3 ஒரு மாறிலி தானே?
2 கீழ் 3 ஒரு மாறிலியாக இருந்தால் tan inverse 2 கீழ் ஒரு மாறிலி தான். அப்ப இவர ஹைட்டா 0 வரும். அங்கால ஒரு மட்டும் ஹைட்டா போகுது. dy by dx சமன் இவர் 0 1 கீழ் 1 plus x வரும். சின்ன விஷயம் என்ன விளங்கிச்சோ? விளங்க கூடாது. இன்னொரு கணக்கு தரேன் செய்யுங்க பார்ப்போம். ஹோம் ஒர்க்கா செய்யுங்க. எழுதுங்க. எழுதிக்கோங்க டாக்டர். ஹோம் ஒர்க்கா செய்யுங்க. அடுத்து டாக்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டு. சாரி, ஹோம் ஒர்க் எழுதிக்கோங்க. இந்த கேள்வி tan இன்வர்ஸ் ஒரு பெரிய கோவை இருக்கு. ஹோம் ஒர்க் எழுதிக்கோங்க. இப்ப செய்ய வேணாம். நான் அடுத்த தியரியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். 2 வகையீடு தான் இருக்கு. இது அடுத்தது இல்ல, இது நிறுவ எடுக்கலாம். நான் சொல்றேன் இந்த முடிவை தேவைப்பட்டா நேரடியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு முடிவு தான். இவங்க 2 பேரையும் கூட்டி வார விட இதுவாக இருக்கு. தேவைப்பட்டா நிறுவலாம், நேரடியாக பயன்படுத்தலாம். ட்ரிக்கை தவிர வேற எங்கேயும் தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம். சரி, அப்ப அடுத்து போடுங்க அடுக்கு சார்புகள் போடுங்க. அடுக்கு சார்புகள், அடுக்கு சார்புகள், அடுக்கு சார்புகள். அடுக்கு சார்புகள், அடுக்கு சார்புகள். அடுக்கு சார்புகள். சரி, அடுக்கு சார்புகள் என்ன அர்த்தம்டா? ஏன்றது பூஜ்ஜியத்தை விட பெரிய ஒரு நேரெண்ணா இருக்கிற நேரம். ஏன்றது பூஜ்ஜியத்தை விட பெரிய ஒரு நேரெண்ணாக இருக்கிற நேரம். பின்னம் வரலாம், எப்படியும் வரலாம். நேரெண்ணா இருக்கிற நிபந்தனை. ஏயின் எக்ஸாம் அடுக்குன்ற வடிவத்தில் வர எல்லாமே அடுக்கு சார்புன்னு சொல்லுவோம். அடுக்குல எக்ஸ் வரும். இது வரைக்கும் நாங்க பார்த்த எல்லா கணக்குலையும் எக்ஸுக்கு மேலதான் அடுக்கு வந்துச்சு. அப்படியானே ஒரு நம்பருக்கு மேல எக்ஸ் அடுக்கு வருமா இருந்தால் அது அடுக்கு சார்பு சொல்லுவோம். இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் யார் என்றால் இஎன்எக்ஸ் சொல்லுவோம். இந்த இஎன்எக்ஸ் வழங்கப்படுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். காரணியம் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த காரணியம்டா யார் என்றால் ஃபேக்டோரியல் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு என்னன்றது ஒரு நேர்பெருமானமாக இருக்க பூஜ்ஜியத்துக்கு சமனாகவும் இருக்கலாம். ரைட், பூஜ்ஜியத்தை விட பெரிய இலக்கம் அல்லது பூஜ்ஜியம் சமனான ஒரு இலக்கத்துல என் ஃபேக்டோரியல் சொல்லப்படுறது என்னென்றால் அதே நேரம் இன்னொரு நேர் முழு எண்ணாக இருக்கணும். இப்படி போடுவாங்க, இப்படி போட்டுக்குவோம். ரைட், பூஜ்ஜியம் உட்பட ஒரு நேர் முழுவெண். இப்படி வார நேரம் என் ஃபேக்டோரியல் சொல்லப்பட்டது எண்ல இருந்து 1 வரைக்குமான எல்லா இலக்கங்களையும் பெருக்கி வர பெருமானம். சொன்ன விஷயம் விளங்கிச்சோ? என் ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்? என் ஏதோ ஒரு நம்பர் நேர் முழுவெண். உதாரணத்துக்கு 5ன்னு வச்சுக்கோ. 5 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்? 5ல் ஆரம்பிச்சு 1 வரைக்குமான எல்லா இலக்கங்களையும் பெருக்கி வர பெருமானம். அப்ப என் ஃபேக்டோரியல் n தர n-1 தர n-2 தர இப்படியே போய் 3 தர 2 தர 1 பெருக்கி வர பெருமானம். அப்ப 3 ஃபேக்டோரியல் பெருமானம் எவ்வளவு வரைக்கும்? 3 ஃபேக்டோரியல்ன்றது
3 தர 2 தர 1 தர 0 பெருக்கி வைக்கல 3 தர 2 தர 1 மட்டும் தான் பெருக்கினா எவ்வளவு வரும் 6 வரும் 4 ஃபேக்டோரியல்ன்றது இவர 4 மடங்கா இல்லையா அப்படியே 4 தர 3 தர 2 தர 1 அப்ப இவர 4 மடங்கு எவ்வளவு வரும் 24 வரும் 5 ஃபேக்டோரியல்ன்றது 5 ஃபேக்டோரியல் 30 எப்படி வரும் 120 வரும் 0 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல் 1 வரும் அது ஏன் அப்படி வருது என்றால் அது அப்படித்தான் 0 ஃபேக்டோரியல் 1 வரும் 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் அது 1 தான் அதுல மாற்றம் சரியோ இதுதான் காரணியம்னு சொல்லுவோம் இப்போ ஃபர்ஸ்டா நீங்க என்ன செய்யுங்க என்றால் அடுக்கு சார்பும் தலைப்பு போட்டுட்டோம் ஏ பெரிது பூஜ்ஜியமாக இருக்க ஏ பெரிது பூஜ்ஜியமாக இருக்க ஏ பெரிது பூஜ்ஜியமாக இருக்க ஏ பெரிது பூஜ்ஜியமாக இருக்க ஏயின் எக்ஸாம் அடுக்கு எனும் வடிவில் உள்ள ஏயின் எக்ஸாம் அடுக்கு வசனம் எழுதுறதுல இந்த இதை போடணும் ஏயின் எக்ஸாம் அடுக்கு எனும் வடிவில் உள்ள சார்புகள் யாவும் அடுக்கு சார்பில் எனப்படும் ஏயின் எக்ஸாம் அடுக்கு எனும் வடிவில் உள்ள சார்புகள் யாவும் அடுக்கு சார்பில் எனப்படும் அடுக்கு சார்புகள் எனப்படும் சரி கீழே போடுங்க காரணியம் காரணியம் போட்டு கீழே போடுங்க காரணியம் காரணியம் ஃபேக்டோரியல் வாசிப்பாங்க காரணியம் காரணி சொல்றல அழகா ஃபேக்டோரியல் சொல்லி பழகும் ஃபேக்டோரியல் சாரி இன்னொரு நேர் முழுவெண்ணாக இருக்கு பூஜ்ஜியம் உட்பட நேர் முழுவெண்ணாக இருக்கு n ஃபேக்டோரியல்ன்றது n -1 n -2 அப்படி போயிட்டு 1 வரைக்கும் பெருக்கப்பட்டு வரும் இதை பத்தினா நிறைய விஷயம் பின்னுக்கு படிக்க போறோம் இப்போதைக்கு தேவையானது இவ்வளவுதான் உதாரணத்துக்கு இதெல்லாம் எழுதிக்கோங்க n ஃபேக்டோரியல்ன்றது n into n - 1 into n - 2 into அப்படியே வந்து 1 வரைக்கும் பெருக்கி வைக்கிறது அப்படியே ஒரு ஃப்ளோல போயிட்டு கடைசியா 0 போட்டு பெருக்கி வச்சிருக்கு அதனால உதாரணத்துக்கு 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் உங்களுக்கு விருப்பமான ஏதோ 4 ஃபேக்டோரியல் எழுதிக்கோங்க 0 ஃபேக்டோரியல் சமன் 1ன்றத நல்லா மனசுல வச்சுக்கோங்க 0 ஃபேக்டோரியல்ன்றது 1ன்றத நல்ல மனசுல வச்சுக்கோ 0 ஃபேக்டோரியல் 1 வரதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது இப்ப சொன்னா விளங்காது பின்னுக்கு படிப்போம் அப்ப சொன்னாலும் விளங்காது அதனால அதை விட்டுரும் தேவையில்லை சரி சரி ஓகே இந்த அடுக்கு சார்பு நாங்க ஒரு என்ன வடிவத்தில் சொன்னோம் தானே ஒரு இலக்கம் ஒன்று காணப்படுது அப்படின்னா பை மாறிய ஒரு விகிதம் உராயன் நாங்க இதுக்கு புறம் படிக்க போறோம் ரைட் பை மாதிரியே ஒரு விகிதம் உராயன்கள் தெரியும் தானே விகிதம் உராயன்கள் பாடத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சும்மா கேட்கிறேன் சொல்லுங்க விகிதம் உராயன்கள்டா பின்னமாக எழுத இயலாத இலக்கங்கள் பியின் கீழ் கியூன்ற வடிவத்தில் எழுத இயலாத இலக்கங்கள் பைன்றது விகித முறை என்ன விகித முறை பை பை 2ன்றது விகித முறை என்ன விகிதம் பை பை 2ன்றது விகிதம் உருமா விகிதம் உராதா விகித முறை என்ன வரணுமா இருந்தால் மேல் உள்ளதும் விகித முறை என்ன இருக்கணும் கீழ் உள்ளதும் விகித முறை என்ன இருக்கு அப்படி இருந்தா மட்டும்தான் விகித முறை இவர் விகித முறாயன் அப்ப இவர் விகித முறாயன் சரியோ
மேல கீழே காணப்பட ரெண்டு இலக்கணம் P இன் கீழ் Qல Pயும் விகிதமுறை என்ன இருக்கணும், இவரும் விகிதமுறை என்ன இருக்கணும். அப்படியே இருந்தால் மட்டும்தான் விகிதமுறை. இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் விகிதமுறா என்ன இருந்தாலும் அது விகிதமுறா என்று. அப்ப π/2ன்றது விகிதமுறா என்று. ஏண்டா இவர் விகிதமுறாய். சார் இந்த பை மாறிய இங்க ஒரு இலக்கம் காணப்படுது யாருந்தால் E என்று சொல்லுவோம். இந்த ஈர பெருமானம் கிட்டத்தட்ட 2.71 ஆரம்பிச்சு அப்படியே ஒரு விகிதமுறானா போய்கொண்டே இருக்கு. மீளும் தசமம் இல்ல, முடிவுறு தசமம் இல்ல, அது ஒரு எண்டு அப்படி போய்கொண்டே இருக்கு. ஈன்ற ஒரு நம்பர். இதை பத்தி நீங்க கொஞ்சம் டீப்பா படிப்போம் என்ன விஷயம். இப்படி வச்சுனாலும் போதும். ஈன்றது 3க்கும் 2க்கும் இடைப்பட்ட ஒரு மாறிலி. கிட்டத்தட்ட 2.71 மாதிரி வரும். இப்ப இந்த ஈயின் எக்ஸாம் அடுக்கு ஒரு விரிவுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா, கவனமா பாருங்க. ஈயின் எக்ஸாம் அடுக்கு ஒரு விரிவுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா, எக்ஸின் 0ஆம் அடுக்கின் கீழ் 0 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸின் 1ஆம் அடுக்கின் கீழ் 1 ஃபேக்டோரியல் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 2 ஃபேக்டோரியல். அடுத்து என்ன வந்திருக்கும்? எக்ஸ் கணத்தின் கீழ் 3 ஃபேக்டோரியல். இப்படியே முடிவிலி வரைக்கும் போய்கொண்டிருக்கு. தொடர்ச்சியா அப்படி போய்கொண்டே இருக்கு. ரைட். இப்ப எனக்கு நான் சொன்னேன் ஈர பெருமானம் கிட்டத்தட்ட 2.71 மாதிரி வரும். இந்த பெருமானத்தை எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்ப யோசிக்கணும். இவரோட விரிவு தான் இவர். ரைட். இவரோட விரிவு தான் இவர்னு சொல்லிட்டேன். இது எப்படி ஒரு முறைப்படி நிறுவி வச்சுட்டாங்க. இவரோட விரிவு தான் இவர். இப்ப இதை பயன்படுத்தி ஈர பெருமானம் இப்படி வரும்னு கண்டுபிடிக்க சொன்னால் உங்கள்ட்ட சொன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? என்ன செஞ்சாலும் நல்லா எனக்கு ஈட பெருமானம் கண்டுபிடிக்கணும். e⁻x விரிவு இப்படி வரும். ஈட பெருமானம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? இப்ப யோசிக்கணும். எந்த நம்பிக்கையில மேட்ச் எடுக்க வந்தீங்க? சும்மா சொல்லுங்களேன். ஈட விரிவு இப்படி வந்திருக்கு. அப்ப e⁻x பெருமானம் இப்படி போய் கொண்டிருக்கு, அறுவாட்டில் போய் கொண்டிருக்கு. எனக்கு ஈட பெருமானம் தேவை. ஈட பெருமானம் தேவைன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? x கொண்ட போடலாம். x கொண்ட போட்டா இங்க அழிவு வருமா இல்லையா? அப்ப x நான் ஒண்ட போட்டால் e சமன் 1 கீழ் 0 ஃபேக்டோரியல். இவர பெருமதி எவ்வளவு? 1. அங்கால 1 கீழ் 1 ஃபேக்டோரியல். இவர பெருமானம் எவ்வளவு? திரும்பவும் 1. ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 2. அங்கால 1 கீழ் 2 ஃபேக்டோரியல். இவர் 1 கீழ் 2 தானே. ரைட். இத மாதிரி இங்க 2 தசம் வந்திருக்கும். இதுக்கு அங்கால வர இலக்கங்கள் எல்லாமே தசமத்துல போய் கொண்டிருக்குமா இல்லையா? ரைட். அப்படி எத்தனை இலக்கங்கள் கூட்டுறன்னு தெரியா? இப்படி கூட்டிக்கொண்டே போற நேரம் 1 கீழ் 4 ஃபேக்டோரியல், 1 கீழ் 5 ஃபேக்டோரியல், இப்படி கூட்டிக்கொண்டே போற நேரம் வார எண் பெருமானம் இந்த பெருமானத்தை அணுகி கொண்டு போகும். ரைட். முடிவில்லாம போற தொடர் உண்டு. ரைட். முடிவில்லாம அப்படி போய்கொண்டே இருக்கிற தொடர் உண்டு. அப்படி எண்களுடைய எண்ணிக்கை கூட்டிக்கொண்டே போற நேரம் ஒரு 100 ஃபேக்டோரியல், 1000 ஃபேக்டோரியல், 10,000 ஃபேக்டோரியல் இப்படி கூட்டிக்கொண்டே போற நேரம் மொத்தமாக கூட்டி வார பெருமதி இந்த பெருமானத்தை அணுகி கொண்டு போகும். ரைட். அப்ப அப்படித்தான் ஈட பெருமானம் கண்டுபிடிக்கலாம். இப்ப e⁻x விரிவு இப்படி காணப்பட்டால் கவனமா பாருங்க. கேக்குறாங்க லிமிட் x tends to 0 ஆகிற நேரம் e⁻x - 1 கீழ் x பெருமதி என்ன கேட்கிறோம். உங்களுக்கு லிமிட்ஸ்ல இந்த தியரி நேரடியா பயன்படுத்த வராது. ஆனா சில நேரம் என்ன செய்யலாம்னா இந்த நிறுவலை கேட்டுட்டு இந்த சார்பை சொல்லிட்டு இந்த நிறுவலை கேட்டுட்டு இவரோட பெருமானம் என்னன்னு கேட்டு இருக்கலாம். ரைட். இப்ப இவரோட பெருமானம் கண்டுபிடிக்க நீங்க என்ன செய்யலாம்? எக்ஸுக்கு நீங்க டைரக்டா 0 போட்டால் என்ன வரும்? எக்ஸுக்கு டைரக்டா 0 போட்டா என்ன வரும்? எவ்வளவு? தேராவடையும் வரும். பாருங்க எக்ஸுக்கு 0 போட்டா இவர் 1. 1 - 1 0. இங்கேயும் 0. 0 கீழ் 0 வரும். தேராவடையும் வந்துடும். ரைட். அப்ப எக்ஸுக்கு டைரக்டா 1 போட்டா பிரச்சனை வருது. அப்ப இவரோட பெருமானத்தை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதா இருந்தால் இந்த விரிவை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போறோம். அப்ப இவரோட பெருமானம் எவ்வளவு மொத்தமாக? எக்ஸ்ட்ரா பெருமானம் என்னவா இருந்தாலும் இவர் மொத்தமாக எவ்வளவு? எக்ஸின் 0ஆம் அடுக்கின் 0 ஃபேக்டோரியல்ன்றது 1 தானே. எக்ஸ்ட்ரா 0ஆம் அடுக்குறது 1. எக்ஸ்ட்ரா பெருமானம் என்னவா இருந்தாலும் இவர் 1. 0 ஃபேக்டோரியலும் 1. அப்ப இவர் 1ஆக இருந்தால் கவனமா பாருங்க. e⁻x - 1ன்றது எங்களுக்கு வரப்போது எக்ஸின் 1ஆம் அடுக்கின் கீழ் 1 ஃபேக்டோரியல், எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 2 ஃபேக்டோரியல், எக்ஸ் கணத்தின் கீழ் 3 ஃபேக்டோரியல். இப்படியே போய் கொண்டிருக்கு. எனக்கு தேவை இவருக்கு கீழே எக்ஸ் தான் தேவை. அப்ப இங்கால எல்லாருலயும் ஒரு எக்ஸ தூக்கி இவரோட பிரிச்சு விட்டால் கவனமா பாருங்க. e⁻x - 1 கீழ் எக்ஸ்ன்றது இந்த எக்ஸ் இங்க கொண்டு பிரிச்சு விட்டால் இங்க 1 மிச்சம். 1 கீழ் 1 ஃபேக்டோரியல். அங்கால என்ன வரும்? இவரை எக்ஸால பிரிச்சு விட்டால் எக்ஸின் கீழ் 2 ஃபேக்டோரியல். அங்கால எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 3 ஃபேக்டோரியல். அடுத்து என்ன வந்திருக்கும்? 4 ஃபேக்டோரியல். இப்படியே போய் கொண்டிருக்குமா இல்லையா?
அங்கால இருக்கிற எல்லாருலயுமே ஒரு எக்ஸ் கட்டாயம் வந்திருக்குமா இல்லையா? இதுக்கு அங்கால காணப்படுற எல்லாருலயுமே ஒரு எக்ஸ் ஒன்று கட்டாயம் இருந்திருக்குமா இல்லையா? அப்ப இவருக்கு நீங்க எல்லை பார்க்கிறது உண்டுதான், இவருக்கு எல்லை பார்க்கிறது உண்டுதான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆட்கள். ரைட்? அப்ப இவருக்கு நான் எல்லை பார்த்தால் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆகிற நேரம் e to the power x minus 1 இன் கீழ் எக்ஸ் பெருமானம் எக்ஸுக்கு 0 போட்டால் இதுக்கு அங்கால வர முழு செட்டும் 0 ஆகிருமா இல்லையா? அப்ப இவரெல்லாம் 0 ஆகினா கடைசி வர ஆன்சர் என்ன வரைக்கும்? ஒன்றாக இருக்கு. இது உங்களுக்கு நிறுவ சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆனா படிப்படியா அவங்களே சொல்லலாம். இவர் சமன் இவர் என கொள்க, இவருக்கு சமவெளிவான கோவை ஒன்றை பெருக, இவர எல்லை பெருமானம் ஒன்று என காட்டுக. அப்படி அவங்களே கொண்டு போலாம் கணக்கு. எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதை மட்டும் எழுதிக்கோங்க. e to the power x. e to the power xன்றது பெருமானமா மாறிலியா? சாரி, சார்பா மாறிலியா? e to the power xன்றது e to the power xன்றது பெருமானமா மாறிலியா? சாரி, சார்பா பெருமானமா? நல்லா யோசிக்கணும். சார்பு என்ன? எக்ஸுக்கு நீங்க வேற பெருமானம் போட போட வேற வேற விடைகள் வரும். ஈ தான் மாறிலி. ஈக்கு நீங்க ஒரு மேல ஒரு அடுக்கு எடுத்தால் எக்ஸுக்கு ஒன்றை போட்டா ஒரு பெருமானம் வரும், ரெண்டை போட்டா வேற விட வரும். ரைட்? இது உங்களுக்கு நேரடியா லிமிட் ஸ்கேல் எல்லாம் பயன்படுத்த வராது. இந்த தேற்றத்தை சிலபஸ்ல இல்லை. ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களே சொல்லலாம். ஒரு டேர்ம் டெஸ்ட் கேள்வி இப்படி சொல்லி கொண்டு போகலாம். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ. சாரி, எழுதி முடிச்சாக்கள் எனக்கு y சமன் e to the power x வகையிட்டால் என்ன வரும் வகையிட்டு காட்டுங்க, நிறுவி காட்டுங்க. y சமன் e to the power x முதற் தத்துவத்திலிருந்து ஆரம்பிச்சு வகையிட்டு என்ன விட வரும்னு கண்டுபிடிக்கும். dy by dx என்னன்றதை கண்டுபிடிக்கும். முதற் தத்துவத்தில் ஆரம்பிச்சு மெதுவா நிறுவி கொண்டு போகும்.
ஒரு சுருக்கி என்ன செய்யலாம்னு யோசிங்க. கீழே டெல்டா எக்ஸ் வரும் என்ன மொத்தத்துக்கு கீழே டெல்டா எக்ஸ் வரும் என்ன. ரைட். இப்போ இவரை சுருக்கி எப்படி பெருமானம் காணலாம்னு யோசிங்க. வந்துச்சா? ரெண்டு தானே. ரைட் சார். பாருங்க இந்த e to the power x plus delta x e to the power x தர e to the power delta x தான். இல்ல அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யார் எனக்கு பொது எடுக்கலாம்? மேலுள்ள ரெண்டு பேர்ல எனக்கு e to the power x பொது எடுக்கலாம் இல்லையா? பொது எடுத்தால் பிராக்கெட்ல என்ன வரும்? e to the power delta x minus 1 இந்த கீழே delta x. இவர பெருமானம் தான் ஒன்று நேர்காணல் நிறுவச்சு. அப்ப இவருக்கு நீங்க ஒன்றுன்னு போட்டால் டெல்டா எக்ஸ்க்கு 0 போட்டோம், இவர் உண்டாகிடுவார். இங்க டெல்டா எக்ஸ் யாருமே இல்ல. கடைசி ஆன்சர் e to the power x ஆக இருக்கு. எங்க தொடங்கி எங்க முடிச்சோம்ன்றது வழங்குதா? எங்க தொடங்கினோம்? எங்க தொடங்கினோம்? யார வகையிட்டு தொடங்கினோம்? e to the power x. எங்க வகையிட்டு முடிச்சோம்? e to the power x ல முடிச்சிருக்கு. அப்ப இவர வகையிட்டவாரை விட என்னவா இருக்கும்? அதேதான். அப்ப y சமன் e to the power x இருந்தால் இவர் வகையிட்டவாறு சாரும் அதேதான் e to the power x தான். ரைட்? எவ்வளவு அடிச்சாலும் திருந்தாது. இவர வகையிட்டால் அதே செட் தான் வரும் திரும்ப திரும்ப. சரிதானே? இப்ப நீங்க என்ன செய்யுங்கடா? ஹோம்வொர்க்கை செஞ்சுட்டு வாங்க, நான் நேரத்தில் முடிக்கிறேன். e to the power x fx கான வகையிட எப்படி வரும்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அப்படியே e to the power x இல்லாம வேறொரு சார்பு வந்தால் x வர்க்கமோ 2x sin x அப்படி வந்தால் என்ன நடக்கும்ன்றதை நீங்க நிரூபி கொண்டு வாங்க. சார் அப்ப இன்றைக்கு போதும், நாங்க மிச்சம் அடுத்த கிளாஸே பார்ப்போம்.